திருப்பூர் முத்தையன் கோவில் பகுதியில் மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை அகற்றவில்லை என கூறி திமுக எம்எல்ஏ செல்வராஜ் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில். வணக்கம் செந்தில், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் குப்பை முறையாக அள்ளப்படாததை கண்டித்து திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினர் செல்வராஜ் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட 60 வார்டுகளிலும் நாளொன்றுக்கு சுமார் 700 டன் அளவிலான குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த குப்பைகளை கொட்ட பல்வேறு பகுதியில் உள்ள பாறைக்குழியை பயன்படுத்தி வந்த சூழ்நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் குப்பைகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து மாநகராட்சியின் பல்வேறு பகுதியில் குப்பை கொட்ட இடமில்லாத காரணத்தால் குப்பைகளானது தேங்கி வந்தது. இந்நிலையில் இன்று திருப்பூர் பல்லடம் சாலை முத்தையன் கோயில் பகுதியில் குப்பை அள்ளப்படாதை கண்டித்த பகுதி பொதுமக்கள் அங்கு வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜிடம் முறையிட்டதை தொடர்ந்து அவர் முத்தையன் கோயில் பகுதியில் சாலையில் அமர்ந்து குப்பை அள்ளப்படும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறி தற்போது அப்பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் அவரது போராட்டத்தை அறிந்த மாநகராட்சி அதிகாரிகள் அப்பகுதிக்கு உடனடியாக வந்து குப்பைகள் அள்ளும் பணியில் ஈடுபட்டு எம்எல்ஏவிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். எம்எல்ஏ திமுக மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திமுக எம்எல்ஏவை தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழலானது உருவாகி வருகிறது. நன்றி செந்தில், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.